பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனியிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோர் எனும் அருட்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நாங்கள் வெகு விரைவிலே கிறிஸ்து பிறப்பை கொண்டாட ஆவலாக இருக்கின்றோம். மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டோம். இன்று முக்கியமாக அந்த பிறப்பை நல்ல முறையில் கொண்டாட நாங்கள் ஆயத்தம் செய்வோம். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் இணையவழி ஊடாகவும் தொலைக்காட்சிகள் ஊடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதம் வைப்போம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி நல்ல முறையில் நாங்கள் ஆயத்தமாகி ஆண்டவருடைய பிறப்பை நல்ல முறையில் கொண்டாட அர்த்தமுள்ள முறையில் நாங்கள் எங்கள் வாழ்வில் அவரை வரவேற்க வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடும். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார் அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணூற்று உம்முறை திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவிழம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறை பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகின்றார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 24 முதல் 28 நிறைவு பெற. அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை திராட்சரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார்.
அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 1a. உங்கள் பதிலாக, என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாயின் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வரை பெற்றவளோ தனியல்லாகின்றாள். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் இலைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசங்கள் 46 தொடங்கி 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முறை எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையார் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தின் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியல் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசுத்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரார் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரமிருக்கும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய ஈஸ்ரேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் நத்தார் விழாவுக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் முதல் வாசகம் இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்த்தால், இன்றைய நற்செய்தியானது அன்னை மரியாளுடைய பாடலை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவருக்கு அவர் ஒரு பாடல் பாடுகின்றார். எலிசபெத் அம்மாளை சந்தித்ததுடன் அங்கே அன்னை மரியாள் கடவுளை போற்றி பாடுகின்றார். முக்கியமாக இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்த்தால், சாமுவேலின் தாய் அன்னா என்ன செய்கின்றார்? ஆண்டவருக்கு நன்றி கூற வந்திருக்கின்றார். ஏனென்றால் கடவுள் அவளுடைய தாழ்நிலையை கண்ணோக்கி, அவள் பிள்ளை பிறக்க முடியாத ஒரு மலடியாக இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு அருள் கூர்ந்து ஒரு பிள்ளையை கொடுக்கின்றார். அது சாமுவேலாக அவர் கொடுக்கின்றார். அந்த சாமுவேல் இறைவாக்கினர் இவரை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வந்திருக்கின்றார். பால்குடி மறிந்ததும் அவர் என்ன செய்கிறார்? இந்த பிள்ளை கடவுளுக்குரியது, நான் கடவுளிடம் பெற்றுக்கொண்டேன், கடவுளுக்கே இது உரியது என்று கடவுளுக்கு கொடுக்கின்றார். எனவே அதுக்காகவே அவர் இந்த கோயிலுக்கு வந்து நன்றி கூறி கடவுள் செய்த அனைத்தையும் நினைத்து அவரும் நன்றி கூறுகின்றார். அத்தோடு நாங்கள் பார்த்தால் அன்னை மரியாளும் நன்றி கூறுகின்றார். அன்னை மரியாள் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார் என்று ஆண்டவரை பார்த்து இந்த மேக்னிஃபிகாட்டை, அதாவது கடவுளுக்கு உகந்த ஒரு பாடலை, யாருமே பாடியிருக்க முடியாத, ஆண்டவருக்கென்றே ஒரு அழகான பாடலை பாடியது அன்னை மரியாளாக இருக்கின்றார். அதில் எல்லாவற்றையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு அன்பு கொள்ளுகின்றார், எவ்வளவு தூரத்துக்கு செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். மற்றது ஆண்டவரிடம் நாங்கள் தாழ்மையாக போகும்போது, தாழ்நிலையாக இருக்கும்போது அவர்களை கண் நோக்குகின்றார். எனவே இங்கே பல வடிவங்களில் கடவுளை புகழ்வது, பல வடிவங்களில் கடவுள் யார் என்று எங்களுக்கு எடுத்து கூறுவதும் இந்த மேக்னிஃபிகாட்லி நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, முக்கியமாக அன்னை மரியாளுடைய குணநலங்களை நாங்கள் இங்கே எடுத்து பார்க்கலாம். இங்கே அன்னா தனது வாழ்வில் ஆண்டவருக்காக தனது பிள்ளையே தியாகம் செய்கின்றார், அவள் சேவைக்காக. இங்கே அன்னை மரியாள் தனது பிள்ளையை கொடுக்கின்றார் மீட்புக்காக. மீட்பு திட்டத்தின் முக்கியமான நோக்கத்தை நிறைவேறுவதற்காகவே தனது பிள்ளையை அவர் பாரம் கொடுக்கின்றார். இந்த அன்னை உலகத்தின் மீட்புக்காகவே வாழப்போகும் ஒரு அன்னையாக எங்களுக்கு காட்டப்படுகின்றார். அதிலையும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய அன்னை மரியாள் எல்லா விதமான விஷயங்களையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்.
ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார் என்று எங்களுக்கு காட்டப்படுது. தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகின்றார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகின்றார். கடவுளுடைய அழகான விடயங்களை எங்களுக்கு எடுத்து காட்டப்படுது. கடவுள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எங்கள் கடவுள் எல்லார் மேலும் அன்பு கூர்ந்தார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு அடிபணிந்து ஆண்டவரோடு நடக்கின்றார்களோ அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களுக்காக அவர் இருப்பார் என்று எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. நாங்கள் சில நேரங்களில் யோசிக்கலாம், கடவுளுடைய திட்டங்கள் எங்களுக்கு புரிவதில்லை, கடவுள் எங்கே என்று கேட்போம். சில நேரங்களில் எங்கள் வாழ்விலும் கஷ்டங்களில் துன்பங்களில் நாங்கள் சில நேரங்களில் மறைந்து விடுவோம், ஐயோ கடவுளே இல்லை என்று. ஆனால் கடவுளை நாங்கள் புரிந்து கொள்வது என்பது எங்களுக்கு முடியாத ஒரு காரியம். கடவுள் எனக்கு படைத்த இந்த சின்ன மூளையை கொண்டு நான் இந்த உலகத்திலேயே அண்ட சராசரங்களை வழிநடத்தும் கடவுளை புரிந்து கொள்வது எப்படி அன்பார்ந்தவர்களே? அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள் எங்களுக்கு புரியாது. ஆனால் கடவுள் எங்களுக்கு நல்லதையே செய்வார். அதை அன்னை மரியாள் எடுத்து காட்டுகின்றார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். அவர் எங்களுக்கு நல்லதையே செய்யும் கடவுள், தீமை ஒரு நாளும் செய்ய மாட்டார். தீமையை எங்களுக்கு ஒரு நாளும் தராத கடவுள் நன்மையே எங்களுக்கு செய்வார். எனக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை தேவையோ அவருக்கு தெரியும் எப்படி நாங்கள் தர வேண்டும். அதை அன்னை மரியாள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அன்னை மரியாளுடைய முக்கியமான கரிசனம், அன்பார்ந்த குணங்களில் ஒன்றுதான் அன்னை மரியாள் பிறர் மேல் அன்பு கூறுகின்றார். இங்கே நாங்கள் பார்த்தால் அன்னை மரியாள் காப்ரியல் தேவதூதன் சொல்லுகின்றார், உனது உறவினராகிய எலிசபெத்து கருவுற இயலாது என்று சொன்னவருக்கு அவருக்கு 6ஆம் மாதம் என்று சொன்னாலும் கடுகிதியாக என்ன செய்கிறார், நடந்து போகின்றார். அவளும் தாயாக இருக்கின்ற அவர் வயிற்றிலும் இயேசுவை சுமந்து கொண்டு அந்த மலைக்குள்ள நடந்து போகின்றார். மிகவும் கல்லும் முள்ளும் நிறைய பிரச்சனைகளோடும் இருந்த அந்த இடத்துக்கு நடந்து போகின்ற அந்த மலைக்கு மேலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகிறார். போய் என்ன செய்கின்றார், தனக்கும் உதவி தேவை. அந்த 3 மாதங்கள் சொல்கிறது பயங்கரமான உதவி தேவை நேரம். ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தால் அந்த 3 மாதமும் அவள் பிள்ளை பிறக்க மாட்டான். 6ஆம் மாதத்திலிருந்து 3 மாதம் 9 மாதம் அளவு மட்டும் எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்கின்றார். ஆனால் அவளுக்கும் உதவி தேவை. ஆனால் அன்னை மரியாள் ஒன்றுமே இல்லை, பிறருக்காகவே அவளும் வாழுகின்றார். அவருக்கு பணிவிடை செய்து அவருக்கு எல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்து அந்த பிள்ளை பிறக்கு மட்டும் அங்கே இருக்கின்றார். இதுதான் அன்னை மரியாளுடைய அழகான குணநலங்கள். பிறர் மேல் அன்பு கூறுவது, பிறரைக்காக வாழ்வது, தன் வாழ்வையே அர்ப்பணிப்பது, இதெல்லாம் அன்னை மரியாள் எங்களுக்கு எடுத்து காட்டும் அழகான குணநலங்கள். எனவே இன்றைய இந்த மேக்னிஃபிகாட்டில் கடவுளை புகழ்ந்து அழகான ஒரு பாடலை எங்களுக்கு தருகின்றார் அன்னை மரியாள். நாங்களும் அன்னை மரியாளுடைய குணநலங்களில் நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த அன்னையோடு நாங்கள் நடப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரில் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். இறைவா கூரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களுக்காக உழைத்திட அவர்களுக்கு நீர்தாமே தூய ஆவியின் கொடைகளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், உண்மை, சகோதரத்துவம் போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை ஆளும்
வாழும் நல் ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலை இறைவா, உம் பாதம் இழந்து கிடக்கும் எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உமது சித்தம் எம்மில் நிறைவேறுக. உம்மோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழவும் எங்களுக்கு வரம் தரும் ஆண்டவரே. எங்கள் கஷ்டங்களில் துன்பங்களில் எங்களை கைவிடாதையும் எங்கள் குடும்பங்களை நாங்கள் செய்ய தொழில்துறைகளை இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும். இணைய வழியூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய தேவைகள் வேண்டுதல்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நீரே உமது சித்தத்தின்படியே அவை அனைத்தையும் நிறைவேற்றுவதாக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளினால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டு வரும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகளை கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் வெளிப்போடும் வேண்டுவதையும் அக்களிப்போடும் தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு
தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றுமே புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை புலந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிடம் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசாள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருத்தமே காத்து முடியாத வாழ்வு கலத்து செல்வதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஆண்டவரை என் ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் பெற்றுக்கொண்ட மது அருள் அடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். என்று
வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, வானவன் கபிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.